திமுக பல சர்வேக்களை எடுத்துட்டு இருக்காங்க. தாவேகாவை ஒட்டி எடுக்கப்பட்ட சர்வேக்கள் அதிகம். உளவுத்துறையும் ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்கு. விஜய் தனித்து போட்டியிட்டால் நமக்கு இந்த சிக்கல் இருக்குது. விஜய் வந்து கூட்டணிக்கு சேர்ந்துட்டா இந்த லாபம் இருக்குது. அப்படின்னுலாம் சர்வே எடுத்திருக்கிறதா சில செய்திகள் பரவுது. அப்படியெல்லாம் எடுத்திருக்காங்களா என்ன திமுக? நிச்சயமாக அப்படிப்பட்ட சர்வேக்கள் எடுத்து வைத்திருப்பதாக நானும் அறிகிறேன். ம். பல நண்பர்கள் சொல்லுவதுதான். பத்திரிகையாளர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள், நிர்வாகிகள், 1, 2 பேர் தொடர்பில் இருப்பவர்கள், பிசினஸ் புள்ளிகள் அவரெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேல சீட் இருக்காது இந்த தடவ திமுகல எம்எல்ஏ வாக்குல இருக்கு. அதெல்லாம் கூட எடுத்துட்டாங்க. ஓ! நான் பெர்ஃபார்மிங் எம்எல்ஏஸ் அல்லது தொகுதி பக்கமே போகாதவங்க, இல்ல அதிகமா கட்ட பஞ்சாயத்துல ஈடுபட்டவங்க, கெட்ட பேர் எடுத்தவங்க, இவங்களெல்லாம் ஃபில்டர் பண்றதுன்னு. உதயநிதி அவர்களுடைய சிபாரிசுல இளைஞரணி நிர்வாகிகள் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும்ன்றது அது வதந்தி மட்டும் இல்லை, அது எல்லாரும் எளிதால் புரிந்து கொள்ளக்கூடியது தான். ஏன்னா முதல்வருக்கு பிறகு அவர் தான் அந்த கட்சி கொண்டு வரப்போகிறது என்பது நேச்சுரலாக அவருக்கு லாயலான ஒரு டீம் ஸ்ட்ராங்காக கொண்டு வருவார்கள் என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். இது தொடர்பாகவும் ம். இப்போதே அடையாளங்கள், அதாவது வேட்பாளர் தேர்வு, யார் யாரை நிறுத்தலாம் என்ற அந்த பணியிலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் பணிகளில் தீவிரமாக இருப்பது திமுக தான். ஓ! அதிமுக பின்தங்கி தான் இருக்கிறது. ம். இன்னமும் இவர்கள் அழைப்பு விட்டுட்டு தான் இருக்காங்க. ம். ஒரு டூர் போனாரே தவிர டூரை தவிர வேற எந்த வேலையும் பார்க்கல. ம். மந்திரிகள்லாம் அவங்கவுங்க முன்னாள் மந்திரிகள்லாம் அவங்கவுங்க ஊரில் சொந்தமாக சௌரியமாக உட்காந்துருக்காங்க. பூத் கமிட்டி மீட்டிங் நடத்திட்டியான்னு இவர் இங்கேருந்து கேட்குறாரு. நடத்திட்டோம் சார் அப்படின்றாங்க. இதுதான் போயிட்டுருக்கு அதிமுகவுல. ஆமாம். தாவேகா சுத்தமாவே ஆப்சென்ட்ல இருக்காங்க. தாவேக்கா வந்து இதில் இருக்குது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. ஆ. அந்த உறக்கத்திலேருந்து எழுந்து எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஏன் விஜய் ஆனால் தாமதப்படுத்துறாரு? ஆனால் உறக்கத்தில் இருக்கிற கட்சியை பற்றி இவ்வளவு பேச வேண்டிய ஆ. நிலை விவாதம் என்பது, ஆயிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் மீடியாவுக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. இப்ப நம்ம நீங்க கண்டென்ட்டா பேசல சார். இப்போ இல்ல மீடியாவுக்கு கண்டென்ட் தான். நீங்கள் வந்து விஜய் என்ன பண்ண போறாருன்ற ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றாங்க. அந்த ஹைப் வந்து என்ன காரணம்னா அவருக்கு ஒரு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்றது இன்னும் தெரியல. குறைஞ்சது 15 இருக்குன்றாங்க. பிடிக்காதவங்க என்ன அவ்வளோலாம் வாங்க மாட்டாரு, 8 வருவாங்க, 8% வாங்கினா பெரிய விஷயங்கன்றாங்க. 8 கீழே அவங்களாலே இறக்க முடியல. யாரு? விஜய் மீது வெறுப்பை, வன்மத்தை கக்குகிறவர்களாகவும் கூட 8% வாங்குவார், அதுக்கு மேலே வாங்க மாட்டாருன்றாங்க. உட்காந்த இடத்துல இருந்தே. ம். களத்துக்கு போயிட்டு வந்தவங்க 15 வாங்குவார், 20 வாங்குவாருன்றாங்க. ம். களத்துக்கு போயிட்டு வந்தவங்க. ம். ஸோ ஆனால் இந்த மாதிரி உறக்க நிலையில் இருந்தால் அந்த 20 என்பது குறையும்.